மிகவும் சீரழிந்து கொண்டிருக்குது. எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் 25-30 வருஷமாக எங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அனுமதி இல்லாமல் முறையாகவே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கோர்ட் ஆர்டர் வச்சுருக்கிறோம், ஆட்சி புக்கு எல்லாமே எல்லாம் சட்ட ரீதியாக எல்லாமே இருந்தும் எங்களை ஒரு நாள் தங்கி தொழில் பார்க்க அனுமதிக்காத இந்த தமிழக அரசையும் மீன்வளத்துறையும் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களை அனுமதிக்காத பட்சத்தில் இந்த தமிழக மீன்வளத்துறை நாட்டுப்படகுகளை கடத்தல் தொழிலையும் சட்டவிரோத செயல்களையும் கண்டுகொள்ளாத இந்த மீன்வளத்துறை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக எங்களுடைய நாங்கள் எங்களை தொழிலில் மாற்றத்தை தந்து ஒரு அரசை கண்டிக்கிறோம். அது போக எங்களுடைய தொழிலில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் எங்களுக்கு காலத்தின் கட்டாயம் இது. ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் இழந்து நிற்கிறோம், பசியோடு நிற்கிறோம். அரசு இன்னும் இந்த போராட்டத்தை தூண்டாம சீக்கிரமா எங்களுக்கு தொழில் மாற்றத்தை தரணும். அப்படி தராத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் இன்னும் அதிகமாக வெடிக்கும். அனைத்து விசைப்படகு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விசைப்படகுகளையும் ஒருங்கிணைச்சு, அனைத்து விசைப்படகு தொழிலாளர்களையும் ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் ஏறெடுப்போம். அதாவது எதுக்கெல்லாமோ இந்த அரசு காது கொடுத்து செவிசாய்க்குது, ஆனால் எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்க மாட்டேங்காங்க. தொடர்ந்து ஒரு 4-5 நாள் இந்த வாரத்திலே நாங்கள் தொழில் நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் பட்னியோட கடந்திருக்கிறோம். ஏன்னு ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் இந்த தமிழ்நாடு அரசும் தமிழக மீன்வளத்துறையும் கேட்கல. அதனால இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கோம். ஆய்வுக்குழு 2023 பிப்ரவரி மாதத்தில் 7 மீட்டிங் வச்சு முத்தரப்பு மீட்டிங் போட்டு தீர்மானம் எடுத்தாங்க. அந்த தீர்மானம் என்னன்னா, ஜனவரி 15 இருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் வடபகுதியில் டே நைட்டு ஒரு நாள் டு ஒரு நாள் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி தொழில் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிட்டாங்க. இதுவரை அந்த கலெக்டர் போன பிறகு 2 கலெக்டர் மாறிட்டாரு. நேற்று இன்று நாளைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தொடச்சி ஓரம் கட்டுறாங்க. கடைசரி இதுக்கு பிறவாது ஒரு முடிவுக்கு வரட்டும்னு சொல்லி போன வாரத்துக்கு முந்தின வாரம் கெட்டில் போட்டதுக்கு ஒரு கோரிக்கை நிறைவேற்றிட்டு அடுத்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்குறுதி தான் கொடுத்தாங்க ஒழிய இதுவரை அவங்க செயல்பாட்டில் காட்டலை. அதனால் செயல்பாடு வர வரைக்கும் நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை தொயந்து ஆரம்பித்து நடத்துவோம்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் தங்களுக்கு போகிறதுக்கு எந்த நாட்டுப்படவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எங்களுக்கு 5 to 9 அவனுக்கும் டயம் அதுதான். அவனுக்கு வேணும்னா எங்களுக்கு 5 நாட்டிகள் மில்க்கு உள்ள வரக்கூடாதுண்ணா அப்படின்னா அவன் 5 நாட்டிகள் மில்க்கு வழங்க போகிறான். சரி, தேநைட்டு தங்கி தொழில் பண்ணுறவனுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. இந்த அனுமதி ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்க? அவனுக்கு கொடுத்த அனுமதி எனக்கு வேணும், இல்லை அவனை நிறுத்து. இதுதான் எங்களுடைய கோரிக்கை.